அருள்வாயே ஹனுமான், ஸ்ரீஞான ஆஞ்சநேய அருள்வாயே ஹனுமான், ரகுராம சீதாராம ஜெய் ஜெய் ராம ஹனுமான், அகலாது ராம நாமம் நாவில் கொண்ட ஹனுமான், கணையாழி கையில் கொண்டு காற்றோடு வேகம் சென்று சீதாவை தேடி தேடி பறந்தாயே. சித்தாந்த ரத்தினம் சைவ தமிழ்மணி புலவர் திரு பனசை அருணா அவர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரீராம பக்த ஹனுமான் ஜெய் ஹனுமான், ஜெய் ராம தூத ஹனுமான். அஞ்சாத ஆஞ்சநேய அஞ்சனை மைந்த ஹனுமான், அஞ்ஞானம் போக்கிடுவாய் அர்ஜுன கொடியே ஹனுமான், படைமாலை கட்டி வைத்து படைப்போமே ஹனுமான், கடையாவும் நீக்கி வைத்து கடைத்தே. மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்கிற அவ்வை மூதாட்டியின் அருள்வாக்கை முன்வைத்து எல்லாம் வல்ல இறையருளை வணங்கி மகிழ்கின்றேன். பொன்னியம்மன் கோயில் போரூர் தமிழ்நாடு, இந்தியாவுக்குள்ளே அடங்கிய தமிழ்நாடு. அதற்கு நம்முடைய டென்மார்க் குரு அருட்பெருந்திரு அபிராமி உபாசகி அம்மையும் அருள்மிகு பாலன் ஐயா அவர்களும் எழுந்தருளி பொன்னியம்மன் கோயிலிலே இன்றைக்கு காட்சி தருகிறார்கள். 64வது ஜெயந்தி விழா. பொன்னியம்மன் கோயில் செய்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு, அதிர்ஷ்டம். இன்றைக்கு அம்மையப்பராக இங்கே அவர்கள் காட்சி தருகிறார்கள். ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டு இருக்க விரும்பல. இலங்கை, அங்கே யாழ்ப்பாணம், அங்கே ஏடாலை என்று பல்வேறு பகுதிகள் அங்கே இருக்கின்றன. இதெல்லாம் அம்மாவினுடைய தொடர்புக்குரிய ஒரு செய்திகள். அங்கிருந்து இப்போது அவர்கள் டென்மார்க், ஐரோப்பிய நாடுகள், இன்னும் பல்வேறு நாடுகளில் அவர்கள் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் அறிகிறோம். இன்றைக்கு ஒரு பெரிய கடவுருக்கு நம்ம போவோம், திருக்கடவுருக்கு. அபிராமி அம்மையை தரிசனம்லாம் பண்ணுவோம், விக்கிரக வடிவத்திலே தரிசனம் பண்ணுவோம், அவ்வளவுதான். அந்த அபிராமி அம்மை உபாசகையாக இருக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த அபிராமி அம்மையாகவே தன்னை மாற்றி கொண்டிருக்கிற, அல்லது எல்லாம் வல்ல இறையருள் அபிராமி அம்மையை நீங்கள் பார்க்கணுமா, இங்கே வந்து பாருங்க, அவ்வளோதான். கடவுள்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. போனால் விக்கிரகமாக பார்க்கலாம். இங்கே அவர்கள் உயிர் ஓவியமாகவே இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள், அதை நீங்கள் பார்க்கலாம் என்பதுதான் பொருள். உபாசகி என்பதற்கு அபிராமி அம்மையை தூக்கி தன்னுடைய சித்தத்துக்குள்ளே வைத்துள்ளவர் என்று அர்த்தம். அதுக்கு அப்படி வச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் திருஞான சம்பந்தர் இருந்திருக்கிறாரு, 3 வயசில் பாடியிருக்கார். திருநாவுக்கரசர் கிட்டத்தட்ட 81 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறார். நாவுக்கரசர் ஒரு 30-32 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். இவர்களெல்லாம் தேவாரம், திருவாசகம், மாணிக்க வாசகர் அருளியது. கவனிங்க, இவர்களெல்லாம் இந்த உடம்போடும் உயிரோடும் இருக்கிற பொழுதே சீவன் முத்தர்களாகி வாழ்ந்தவர்கள். சீவன் முத்தர்கள் என்றால் அடுத்ததாக பிறப்பே கிடையாது, அவர்களே கடவுள்தான், அவர்கள்தான் சிவம், அவர்கள்தான் சக்தி, அவர்கள் எல்லாமே. நீங்கள் சிவலிங்க வடிவத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு கோயில்லையும், சிவன் கோயிலில். என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம சென்னையில் இருக்கிற எல்ஐசி பில்டிங் மேலே ஏறி அங்கே போய் நின்றுக்கிட்டு பார்த்தோம்னா 4 பக்கமும் சுழன்று பார்த்தோம் என்றால் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, தென்கிழக்கு, இந்த மாதிரி 8 பக்கம் இருக்குல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா வானத்தை, ஆகாயத்தை வளைத்து கொண்டு வந்து பூமியிலே சொருகி இருப்பது போல இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
முடிஞ்சா ஒரு நாள் அந்த பில்டிங் மேலே போய் பாருங்க. ஆகாயம் இப்படி இருக்குன்னு தெரியுதில்ல, அந்த ஆகாயம் இங்கிருந்து பார்த்தா நமக்கு தெரியாது. 20-25 மாடி கட்டடத்துக்கு மேலே போய் டெரஸில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த ஆகாயத்தை வளைத்து அப்படியே கொண்டு வந்து 8 பக்கமும் அப்படியே பூமியில் வைக்கிறாப்புல இருக்கும். அதுதான் சிவலிங்கம். இங்கே ஆவுடையார் கீழே இருக்கிறது பூமி, அதில் மேலே இருக்கிற பானம் என்பது தான் ஆகாயம். ஆகவே பஞ்சபூதங்களாகவும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நேரம் இல்லை. பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறவன் தான் இங்கே ஆகாயமாகவும் பூமியாகவும் நமக்கு சிவலிங்க வடிவத்திலே காட்சி தருகிறான். சிவம் வேறு சக்தி வேறு என்றெல்லாம் இல்லை. எல்லாம் சிவம்தான் சக்தி, சக்தி தான் சிவம். சிவத்தினுடைய திருவருள் யாருக்கு வாய்க்கிறதோ அந்த திருவருள் வெளிப்படுகிற பொழுது அந்த திருவருளாக இருப்பவள் தான் சக்தி. அவள்தான் அபிராமி அம்மை. அந்த அபிராமி அம்மையை தன்னுடைய எங்கோ திருக்கடவுர்ல ஒரு கருவறை இருக்கு அந்த அம்மாவுக்கு. ஆனால் இங்கே அம்மாவினுடைய சித்தத்துக்குள்ளே, அம்மாவினுடைய உள்ளத்துக்குள்ளே அதுவே கருவறையாகி கடவுர் அம்மை, அபிராமி அம்மை அவங்களுக்குள்ள இருக்காங்க. இன்று நாம் திருக்கடவுர் அபிராமி அம்மையை நேரடியாகவே சந்தித்திருக்கிறோம் என்பதிலே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, சுந்தரமூர்த்தி. அதில் இனிஷியல் பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தின்னு இருக்கும். அப்பா பேர் தெரியல. ஆனால் எல்லாவற்றையும் அபிராமி அம்மையின் மூலமாக கொண்டு வந்து நமக்கு தந்த, அந்த தந்த அப்படிங்கிறதுக்கு தான் இனிஷியல். தந்திருக்கிற, இனிமேலும் தரப்போகிற நம்முடைய சுந்தரமூர்த்தி அவர்களையும் இந்த நேரத்திலே மனம் மொழி மெய்களினாலே நினைந்து அவரை நான் இந்த இடத்துல பாராட்டுகின்றேன், வணங்குகின்றேன். அந்த குடும்பம் இல்லாட்டி போனால் இன்னைக்கு நாம் இந்த அம்மாவை தரிசனம் பண்ணியிருக்க முடியாது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, முதல் முறையாக சென்னைக்கு வருகிறார்கள். அவர்கள் காட்சி தருகிறார்கள், வரவில்லை. அவர்கள் வந்து நமக்கு எழுந்தருளி இருந்து காட்சி தருகிறார்கள். நாமெல்லாம் இப்போ நான் வந்தேன்னா என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் வந்திருக்கிற போது அது காட்சி தருகிறார்கள். இறைவன் தான் காட்சி தருவான், எல்லாருக்கும் தரமாட்டான். உண்மையிலேயே வாழ்க்கையில், வாழ்க்கைன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? வாழ்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, தமிழ் சொல்லுக்கு ஒன்றுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. வாழ்க்கைன்னா என்னன்னா, இறைவன் நீ மனிதனாக வா என்று அருளியதனாலே நாம் வந்தோம். வாழ்க்கையினுடைய முதல் எழுத்து வா, நீ வா, மனிதனாகவே வா. வேறு ஒன்றும் தாவரமாக வர வேண்டாம், கோழி அந்த மாதிரி பறவை இனமாக வர வேண்டாம், நீர்வாழ் இனமாக வர வேண்டாம், இல்லை வேறு எப்படியும் வர வேண்டாம். ஆறறிவுடைய மனிதனாக வா என்று அவன் கொடுத்த அருளால் நாம் இங்கே இருக்கிறோம். அடுத்தது ஒருத்தன் கேட்டான் கூட்டத்தில், வான்னு சொல்லிவிட்ட, நாங்களும் வந்துட்டோம், என்ன நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? வாழ் என்றார். வாழ்க்கையினுடைய 2வது எழுத்து, முதல் எழுத்து வா, 2வது எழுத்து வந்துட்டியா, நல்லா வாழ். இன்னொருத்தன் கேட்டான், எப்படி வாழ்வது அப்படின்னு கேட்டான். வாழ்க்கையில கடைசி எழுத்துறது கை. உங்கள் கையால் உழைத்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழுங்கள் அப்படின்னு சொன்னார் பெருமான். அப்ப இன்னும் ஏதாவது சொல்றதுக்கு இருக்கான்னு கேட்டான் ஒருத்தன். ஆமாப்பா இருக்கு. அந்த வாழ்க்கையில வாக்கு என்பது ஒன்று இருக்கிறது. நம்முடைய வாக்கு, நம்முடைய வார்த்தைகள், நம் வாயிலிருந்து பேசக்கூடிய சொற்கள் இருக்குல்ல, அது எல்லோருடைய மனத்திலும் இனிமையாக சென்று பதிய வேண்டும் என்பது. அந்த வாக்கு இனிமையா இருப்பா, கையாலே உழைச்சி சம்பாதிப்பா. அந்த சம்பாதிக்கிற பணம் எல்லாம் நீ வைத்து கொண்டு செலவு பண்றதுக்கு இல்ல, இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் இல்லை என்று கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்காக என்பதையெல்லாம் சொன்னான். சரிங்க சாமி, நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், சொன்னா நாங்க என்ன ஆவோம்னு கேட்டான் ஒருத்தன். முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் பாடுறான். வாகை, வாகை என்றால் வெற்றி. உங்களுக்கு நீங்க பிறந்த மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் நிறைவேறும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவீர்கள் என்ன அர்த்தம் சாமி? மீண்டும் பிறவாத
ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் இந்த உலகத்திலே அனுபவிப்பீர்கள். ஆகவே இன்றைக்கு நாம் அபிராமி அம்மையை நேரிலே நாம் தரிசித்து விட்டோம். அதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நான் சொல்லலை, அபிராமி பட்டர் சொல்லுகிறார். இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அபிராமி பட்டர் சொன்னார், தனம் தரும். பாட்டில் முதல்ல தனம்னா செல்வம்னு அர்த்தம். செல்வம் தரும்னா தான் மக்கள் உடனடியாக ஓடி போய் அதை படிப்பாங்கிறதுக்காகவே முதல்ல தனம் தரும்னு ஆரம்பிச்சார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், அப்புறம் தெய்வ வடிவும் தரும். அப்புறம் இப்படி சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா என்ன, நெஞ்சில் வஞ்சமில்லா மனம் தரும், அப்புறம் நல்லன எல்லாம் தரும். அபிராமி அம்மை வந்திருக்காங்க. நாம அவங்கள பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் நம்மை அவங்க பார்க்கல, நம்மை நோக்குகிறார்கள். நம்மை அவர்கள் கண்களினாலே நோக்குகிறார்கள். அப்படி நோக்குவதனாலே நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. பெருமக்களே, உங்களை எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், அந்த அம்மை இங்கே வீற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்களை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும். அது அபிராமி அம்மையினுடைய திருவருள் நமக்குள்ளே சென்று சேர்ந்ததாக பொருள். ஒருத்தர கை தட்டுங்களா. இது ஒரு பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சுந்தரமூர்த்தி அவர்கள் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம். அருளாளர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமூலர்லாம் இருந்திருக்காரு, நிறைய 3000 பாடல்கள் பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட அருளாளர்கள் எல்லாம் மீண்டும் பிறக்கவில்லை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாயங்கிற 5 எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அதுல சிவமும் இருக்காரு, சக்தியும் இருக்காங்க, நாம உயிர்களும் இருக்கு. உலகம் என்பது நம என்பது உலகம், சி என்பது சிவம், வா என்பது சக்தி, அவங்க தான் அபிராமி அம்மை. யா என்பது உயிரினங்கள், யா என்பது உயிர், ஆன்மாவை குறிக்கும். ஆகவே இந்த நமச்சிவாய என்று ஓதுகிற பொழுது தூல சரீரம் என்று தூல மந்திரம் என்று சொல்வார்கள். வெளிப்படையா எல்லாருமே சொல்லலாம் ஓம் நமச்சிவாய என்று. அடுத்தது அதை சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் ஒரு கட்டத்தில் சிவாய நம என்று சொல்ல வரும். அந்த சிவாய நம என்பது சூக்கும மந்திரம், நமக்குள்ளே நாமே சொல்லிக் கொள்ளுவது. இதற்கு அடுத்து இதை சொல்லிக்கொண்டே இருக்க சிவய சிவ என்று சொல்ல வரும். அதையும் சொல்லிக்கொண்டே இருக்க சிவய வசி என்று வரும். இந்த சிவய வசி என்கிற 5 எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, நீங்க நடுவில் பார்த்தீங்கன்னா யா இருக்கும், அதான் உயிர், ஆன்மாக்கள். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருவருள் இருக்கும், அதுதான் அபிராமி அம்மை சக்தி. அந்த சக்திக்கு வெளியில 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சி இருக்கும், அந்த சி தான் சிவம். ஆகவே இந்த நடுவிலே இருக்கிற ஆன்மா இருக்குல்ல, அந்த உயிர் இருக்குல்ல, அந்த உயிரை சிவனுடைய திருவுருளாக இருக்கிற வா என்கிற எழுத்து அப்படியே கூட்டிட்டு போய் சிவனடியிலே சேர்க்கும் என்பதுதான் இந்த 5 எழுத்தினுடைய விளக்கங்கள். இன்னும் நிறையா இருக்கு, ஒன்னே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எங்கள் தாத்தா அப்பாவோட அப்பா அங்கே இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி சவுத்துங்கிற ஒரு பகுதியில் எல்லா பிள்ளைகளுக்கும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பன்னிசையோடு கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர்கள். என்னாலும் அதனால் அந்த இடத்துல நான் போய் பார்த்தேன். அது ஒரு 50-60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நான் சொல்றது நடந்தது. இப்பொழுது ராசுப்பிள்ளைன்னு அவங்களுக்கு பேரு, ராசுப்பிள்ளை இல்லம் என்று தாத்தாவினுடைய பெயரையே, ஏன்னா தேவாரம் திருவாசகங்களை எல்லாம் கற்பித்த காரணத்தால் சிறுவர்களில் இருந்து
பெரியவர்கள் வரைக்கும் கற்பித்த காரணத்தால் அவங்க பேரையே, தாத்தாவோட பேரையே அவங்க இருந்த இடத்துக்கு ராசுப்பிள்ளை இல்லம் என்ற பெயரை வைத்து நிறைய பேர் இன்றைக்கி அங்கே தங்கியிருக்காங்க. அதையெல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மாத்தளை என்கிற பகுதியிலே ஒரு 15 நாள் சொற்பொழிவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதில் எல்லா பள்ளிகளுக்கும் என்னை அழைத்து சென்று தேவாரம் திருவாசகத்தை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்கன்னாங்க. எல்லாவற்றையும் கொடுக்க முடிந்தது. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த அம்மா அவர்கள் தோன்றிய இலங்கையில் அந்த யாழ்ப்பாணத்தில் அடியவனாகிய நானும் அங்கே சென்று ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறேன் என்கிற பொழுது அது மனத்திற்கு மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருக்கிறது. இலங்கைக்கு போனப்போ, யாழ்ப்பாணத்துக்கு போனப்பெல்லாம் அம்மாவை நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கு சுந்தரமூர்த்தி அவர்களால், சுந்தரமூர்த்தி என்னன்னா நிறையா வார்த்தைகள் வருது, நேரம் போயிடும், வேண்டாம். இங்கே தேவாரம்னாலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது தேவாரம் என்று சொல்வார்கள். அது நிறையா இருக்குது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கல் துணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சிவன், அது ஒரு இடத்துல இருப்பார், சிவனுடைய திருவருளாகிய சக்தி இந்த அபிராமி அம்மை தான். அவர்கள் எல்லாருக்கும் தன்னுடைய அருளை வாரி வழங்கி சிவத்தோடு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர்கள், மீண்டும் பிறவி இல்லாமல் செய்யக்கூடியவர்கள், மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை அவர்களுடைய திருக்கண் நோக்கத்தினாலே இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து நன்மைகள் செய்வோம். குறிப்பாக அடிப்படையாக எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துவோம். எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும். அப்படி அன்பாக இருந்தோம் என்றால் நமக்கும் மீண்டும் பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கையை அம்மையினுடைய திருவருள் நமக்கு வழங்கும் என்று சொல்லி, ஒன்னே ஒன்று நம்ம எல்லாரும் சேர்ந்து அபிராமி அம்மைக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாம். நமச்சிவாய மந்திரத்தை நான் சொல்கிறேன், தயவு செய்து எல்லாரும் ஒரு தடவை சொல்லிவிடுங்க. 5 முறை நம்ம சொல்லிடலாம். இது அம்மையினுடைய திருவடிக்கும் ஐயாவுடைய திருவடிக்கும் நான் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. அதை எப்படி சொல்லணும்னா, ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்று நான் சொல்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லிவிடுங்க. ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். நன்றி. அம்மாவின் 64ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவிற்கு மிகச் சிறப்பாக வாழ்த்துரை வழங்கி வாழ்க்கை என்ற சொல்லுக்கு அருமையாக விளக்க உரை வழங்கிய புலவர் திரு பனசை அருணா ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. அடுத்ததாக ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஆலயம் அறங்காவலர் குழு தலைவர் திரு ஜெய பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு அம்மா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்.